ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அப்பா ராகினிப்பான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை குச்சி மிட்டாய்க்கு அழுகிற கணக்காக இவர் அழுகிறாரு. என்னை பழி வாங்கிட்டல்லன்னு சொல்லிட்டு அவர் 2வது தடவை கேட்கும் போது ஹை பிபி ஆகி இப்படி கத்தாதப்பா, நாக்கு வெளியே வந்து நீ பொட்டுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லுக்கு இருக்குது. போ அங்கே போய் கற்று ஓரமான என்ன கற்று போ ராகினி பின்னாடி ஓடுன்னு சொல்லிட்டு அந்த காவேரி பொண்ணு பார்க்குது. என்னம்மா அது எதையோ ஒரு சாதித்த ஒரு தேஜஸ் மூஞ்சில் தெரியுதேமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தராக அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ணது ரொம்ப தப்பு, இப்படி பழி வாங்கிட்டியே, உன்னெல்லாம் போயிட்டு விஜய் எங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டம் வந்தோம் அப்படி இப்படின்னு பாட்டியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி நீ பேசுகிற நிலைமையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த குடும்பத்தை கூட்டு போய் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறேங்கிறது உங்கள் கோவம், ஓகே, அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணிக்கிறேன். ஆனால் பசுபதி இந்த வீட்டுக்கு வர்றது நல்லது இல்லை. பசுபதி எனக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், எனக்காகன்னு சொல்ல அவன் எந்த குடும்பத்தையும் நல்லா வாழ விட மாட்டான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இந்த மரமண்டைங்களுக்கு ஏறாதுங்க. ஒவ்வொருத்தரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜயே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டி 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம், 1 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவேன், நீ என்ன நம்ம குடும்பம்னு இழுத்து பேசுகிற அப்படின்னு லுக்கு விடுறாரு. என்னதான் இருந்தாலும் 1 வருஷம் வாழ்றதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு நியாயமாக நடந்துக்கணும் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இப்போ வந்து என்னை லாஸ்ட்டாக கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண பார்த்தாரே, அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? என் மேலே வச்சிருக்க மரியாதை இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. புசுக்குன்னு இப்படியெல்லாம் கெட்டியம்மா, எங்கம்மா இருக்குது அந்த மரியாதை, எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாரும். சரி, உன்னை என்னைக்கு மருமகளாக நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. நினச்சிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்துக்கும் இன்றைக்கி நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம், ஆனால் பின்னாடி இதுதான் நல்லதுன்னு சொல்லிச்சு. செம்ம பெரிய அட்வைஸ்ப்பா. ஆனால் நம்ம விஜயே புரிஞ்சுக்கலாத. எல்லாரும் புரிஞ்சுக்கலனாலும் நம்ம தாத்தா புரிஞ்சுக்குவாருன்னு நினச்சா தாத்தாவும் புரிஞ்சுக்கல. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல காவேரின்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையில் ரோஸ் கோட் பண்ணி விட்டு கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு காவேரியோட அம்மாட்ட போயிட்டு வீட்டில் ஏதோ சண்டை, எல்லாரும் காவேரி அக்காவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்குது. காவேரி கால் பண்ணால் நேரில் வந்து சொல்கிறேன்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்